மன்னிச்சிருங்கப்பா. நான் வேணும்னு இந்த ஆக்சிடென்ட பண்ணலப்பா. அப்பா, எனக்கும் பாண்டியனுக்கும் முன்விரோதம் இல்லப்பா. கோர்ட்ல என்னென்னமோ சொல்றாங்கப்பா. எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. உங்க மேல இருக்கிற பயத்துலதான்ப்பா நான் உண்மையை மறைச்சிட்டேன். இப்பவாது மறைக்காம உண்மையை சொல்லு. ஏதாவது பண்ணியா? இல்லப்பா, சத்தியமா இல்லப்பா. என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்லப்பா. எனக்கு அவ்வளவு தைரியம்லாம் இல்லப்பா. கோவத்துல பேசின சில வார்த்தைகளை வச்சு இன்னைக்கு என்ன குற்றவாளியாக்க பாக்குறாங்கப்பா. அப்பா அப்பா, நான் செஞ்ச ஆக்சிடென்ட்டுக்கு தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்குவேன்ப்பா. நான் காலம் புறம் ஜெயிலே கிடக்குறேன். ஆனா அதை முன்பகன் சொல்லி கொலையாக்கி அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. தைரியமா இருற. நீ தப்பு செய்யல. இல்லப்பா, எப்படியாவது உன்னை வெளியே எடுத்துடலாம். அப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. கவலைப்படாதடா. பாப்பா ராகவா, ராகவா, ஏசப்பா என்னை மன்னிச்சிருப்பா. என்னையா ஐயா, புது எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? ஐயா அது இன்வெஸ்டிகேஷன் என்னாச்சு? ஐயா கலெக்ட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். சார், மை லார்ட், அவர் மோட்டிவ்ல தான் இந்த கொலையை செஞ்சிருக்கிறாருன்னு ஒரு முக்கியமான ஆதாரம் ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படியா? எஸ் மை லார்ட். இது ஐயா கிட்ட கொடுங்க.
கோர்ட்ல இருக்க மானிட்டர்ல எல்லாரும் பாக்குற மாதிரி இந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். அந்த பாண்டியனை நான் தான் கொலை பண்ணேன். பின்ன என் கடைக்கு வந்து என் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு நாளைக்கு எங்க அப்பா கிட்ட வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்ல வேணும் மிரட்டினா நான் என்ன வேடிக்கை பார்க்கணுமா? அப்பா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையை அவன் காலி பண்ண பார்ப்பான். அத நான் பொறுத்துக்கிறதா? அதனால்தான் நான் அவனை கொன்னேன்.